ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் வரக்கூடிய சரிகமப நிகழ்ச்சியில நடந்த ஒரு சம்பவம் இப்ப சோசியல் மீடியா முழுக்க பல பேரை வியக்க வச்சிருக்குது. இந்த நிகழ்ச்சியில கன்னியாகுமரியை சேர்ந்த மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் போட்டியாளர் கலந்துக்கிறாங்க. அவங்க குடும்பத்துல நடந்த ஒரு சோகம் தான் பல பேர் மத்தியில கண்ணீரை வரவழைச்சிருக்குது. சரிகமப நிகழ்ச்சியில ஒவ்வொரு போட்டியாளரும் அவங்க வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகள் பத்தி பேசியிருக்காங்க. அது மாதிரி தான் இப்ப ரீசெண்டா டிசம்பர் மாசம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சரிகமப லெட்ஸ் சாம்பியன் சீசன் 5ல கன்னியாகுமரியை சேர்ந்த மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவியும் போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. இவங்க ஆடிஷன்ல கலந்துக்கும் போது தனியா தான் கலந்துக்கிட்டாங்க. மித்ராவோட அம்மாவும் அப்பாவும் வராம அவங்க தனியா வந்ததை பார்த்துட்டு சைந்தவி என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது அப்பதான் பல பேருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த மித்ரா சொல்லியிருந்தாங்க. அதாவது மித்ராவோட அப்பா வெளிநாட்டை வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்ப அவர் சொந்த ஊருக்கு வந்த சில மாதங்கள்ல உடல்நிலை சரியில்லாம போயிருக்குது. அப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்தப்ப அவரோட கிட்னி செயலிழந்து போயிடுச்சாம். உடனடியா மாற்று கிட்னி பொருத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அப்படி யாருமே தமக்கு கிட்னி தரமாட்டாங்க, மாற்று கிட்னி பொறுத்துற அளவுக்கு தாங்கிட்ட வசதி இல்ல, அதனாலதான் வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல மித்ராவோட அம்மா, அதாவது அவருடைய மனைவி யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்களாம். தன்னோட கணவருக்காக தன்னோட 2 கிட்னில இருந்து 1 கிட்னி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்துல மித்ராவோட அப்பா இதை ஏத்துக்கல. போக போக தன்னோட கனவு இருக்கிற வரைக்கும் தனக்கும் வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக விடாப்பிடியா சொல்லி மித்ராவோட அம்மா சம்மதிக்க வச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அந்த கிட்னிக்கான மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்குது. இதை பத்தி இப்ப ரீசெண்டா நடக்கக்கூடிய எக்கச்சக்கமான சுற்றுகள்ல வரக்கூடிய மித்ராவை பாடும்போது அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்னியை பொதுவாக ஒருத்தவங்களுக்கு மாற்றும் போது 2 கிட்னில செயல்திறன் குறைவா இருக்கக்கூடிய கிட்னியை தான் அடுத்தவங்களுக்கு டொனேட் பண்ணுவாங்களாம். ஆனா மித்ரோட அம்மாவுக்கு அதுக்கான அறுவை சிகிச்சை செய்யும் போது அந்த செயல்திறன் குறைவா இருக்கக்கூடிய கிட்னியை மாற்றும் போது அதுல எக்கச்சக்கமான சிக்கல் ஏற்பட்டிருக்குதாம். அதனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல கிட்னி எடுத்து அப்பாவுக்கு பொறுத்துட்டு சொல்லியிருக்காங்க. இதனால மித்ராவோட அம்மாவால இயல்பான வாழ்க்கையை வாழ முடியல. அவங்க உடல்ல இப்ப செயல் குறைவான கூடிய கிட்னி மட்டும் இருக்கிறதால அவங்களால அதிகமா சிரிக்கவோ சந்தோஷப்படவோ முடியாதாம். தும்மலை கூட தாங்கிக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்களாம். இத பத்தி ஏற்கனவே மித்ரா சரிகமப மேடையில பேசியிருக்காங்க. இப்ப முதல் முறையா மித்ராவோட அம்மா, அதாவது மித்ராவோட பேரண்ட்ஸ் பல சிரமங்களை தாண்டி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அவங்களோட எமோஷனல் பக்கங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது பல பேரு இப்படிப்பட்ட கணவன் மனைவி இருக்காங்களா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில சில பெண்கள் மித்ரா அம்மாவை பார்த்து உதாரணமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல ஆதரவான கருத்துக்கள் பரவிட்டு இருக்கு. சொல்ல போனா சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சரிகமப மேடையில விஷயத்தை அறிவிச்சிருந்தாரு. மித்ரா மாதிரியோ சஞ்சய் மாதிரியோ கஷ்டப்படக்கூடியவங்களை பார்த்துட்டு கனடால இருந்து ஒரு நபர் கால் பண்ணி 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை கொடுத்திருக்காராம். 4 பசங்களோட குடும்பத்துக்கு தலா 50,000 ரூபாய்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குதாம். அந்த ஒரு அமௌண்ட்டை நான் சரிகமப மேடையில கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மித்ராவோட அப்பா அம்மா நிலைமையை பார்க்கும்போது பல பேர் மத்தியில இந்த ஒரு விஷயம் கண்கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது.